வணக்கம். என்னோடய வண்டி சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ரொம்ப பேர் பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. வண்டி பிக்கப் இல்லை. ஸோ கொடுத்துருந்தேன், ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. அதில் செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபுல் செட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இண்டிகேட்டர் ஒன்று போயிருந்துச்சு, இண்டிகேட்டர் ஒன்று சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் டூம் லைட்டை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிரேக் லிவரு, கிளர்ச் லிவரு, ப்ளஸ் வீல் ரப்பர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ ஐட்டம்னா, நான் இயர்லி ஒன்ஸ் தான் சர்வீஸ் பண்ணுறது. சென்டரில் சர்வீஸ் பண்ணுறதில்ல வண்டியை. ஸோ அதாகி இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வீல் ரப்பரு, இது செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஃபுல் செட்டு. இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்ட் எல்லாம் சேஞ்சு. அப்புறமா ஹேண்டில் பேரும் லைட்டாக பெண்டு இருந்தது. ஸோ ஹேண்டில் பேரும் ஃபுல்லு புதுசு சேஞ்ச் பண்ணியாச்சு. அது இருக்கு பாருங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சு இருந்தது. ஸோ எல்லாமே புதுசு. இது ஹேண்டில் பேரும் புதுசு. இது 520 வந்தது. இது ஃபைனலாக அவங்க செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீஸ் எல்லாம் தடவிட்டு, ஸோ அது வருஷத்தில் ஒரு டைம் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஆயில், இன்ஜின் ஆயிலெலாம் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு தடவை சர்வீஸ் பண்ணும்போதே சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 1 லிட்டர் இது ஹோண்டா கம்பெனி ஒரிஜினல்லே ஆயில் வருது. ஸோ அது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கோன் செட்டு கொஞ்சம் பெண்டாக இருந்ததுனால கோன் செட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஃபோர்க் ஆயில் அதெல்லாம் ரொம்ப வண்டிக்கு வேலை இருந்தது. ஃபைனலாக செயின் ஃபிட் பண்ணி எல்லாம் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணி தான் கொடுத்தாங்க. காலையில் 9 மணிக்கு போனது நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் வரும், கடையிலே அவங்க கூடவே இருந்து பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும், பக்கத்துலேயே கடை இருக்குது. ஸோ எல்லாம் ஜென்யூன் பார்ட்ஸ், எல்லாமே ஹீரோ கம்பெனியோட ஜென்யூன் பார்ட்ஸை சேஞ்ச் பண்ணேன். ஏதோ லோக்கலில் தான் சேஞ்ச் பண்ணல. எல்லாமே கூடவே இருந்து ஒவ்வொரு ஐட்டமும் பண்ணும்போது எல்லாம் பார்த்து எல்லாம் கடைசி 8 மணி வரைக்கும் ஆச்சு. ஸோ ஃபைனலாக எனக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை அலைன்மெண்ட் பண்ணி ஃபைனலாக அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்க பாருங்கள், இது ஏர் ஃபில்டர் ஒன்று, அப்புறமா ஃபோர்க் ஆயில், சின்ன பாட்டில் ஃபோர்க் ஆயில், பெருசு ஹோண்டா கம்பெனியோடது இன்ஜின் ஆயில் எல்லாமே வாங்கியிருந்தேன். பேட்ரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பேட்ரி ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃபைனலாக எல்லாமே செயின் ஸ்ப்ராக்கெட்டோட வேலை முடிஞ்சது. அது பண்ணுறதுக்குள்ளே 2:30 மணி ஆகிடுச்சு. சீட்டை கலட்டி செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஹார்ன் அப்பப்போ ஒர்க் ஆகிறதில்ல, ஹார்ன் ஜெட்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். இது ஏர் ஃபில்டரு. ஸோ இது உங்களுக்கு 150 சம்திங் வரும். ஸோ அதுவும் போயிருந்தது, அதுவும் புதுசாகவே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுனால ஸோ கம்பல்சரி சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதையும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வண்டி சர்வீஸ் கொடுறதுக்கு முன்னாடி நீட்டாக அவங்க வாட்டர் வாஷ் பண்ணி தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எந்த வண்டியாக இருந்தாலும். ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு, வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் க்ளீனாக வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹேண்டில் பேர் வெயிட்டிங்கு பண்ணுறதுக்காக அது ரொம்ப வேலை இருக்குது. ஃப்ரண்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணணும், ஃபுல் டிஸ்அசம்பிள் பண்ணணும். அது லாஸ்ட்டில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேக் வீல் ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் எல்லாம் பிரேக்கெல்லாம் செக் பண்ணியிருந்தாங்க. டயரும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் டயர் இப்போதைக்கு இல்லை, இதே ஓவர் காஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ 2 மந்த்து விட்டுட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸ்பார்க் ஒன்று சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன், அது இப்போ ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் அவங்க ரிமூவ் பண்ணி ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்ருக்காங்க. பட் ஸ்டில் எங்களுக்கு அது கிடைக்கல, பக்கத்தில் சர்வீஸ் சென்டரில் கிடைக்கல எங்களுக்கு. ஸோ மறுபடியும் வேறு இடத்துல மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஏர் சஸ்பென்ஷன். ஸோ அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற விதமாக மேலே கீழே மூவ் பண்ணுறதுக்கு அந்த மிஷின் ஆக்சுவலி அது. ஸோ அவங்களுக்கு வாட்டமாக இருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஃப்ரண்ட் வீலோட கிளர்ச் பிளேட். இது
அதே ரிமூவ் பண்ணி ஃப்ரண்ட் இதெல்லாம் ஒவ்வொன்றா அது வந்து பெண்டு இருக்குது ஆக்சுவலாக 2 ஃபோர்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ வீலில் கலட்டுக்கு செப்பரேட்டாக வச்சுட்டாங்க. இப்போ ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 ஃபோர்க்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அது ஒன்ஸ் ரிமூவ் பண்ணால் அது கம்பல்சரி ஆயில் ஃபில் பண்ணியே பண்ணணும். ஸோ அது ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண போகிறாங்க இப்போது. அது பக்கத்தில் ஒரு மெக்கானிக் போயிருக்காரு ஆயில் வாங்கிட்டு வர்றதுக்கு. 90% எல்லா மெட்டீரியலாக நானே வாங்கி கொடுத்துட்டேன் பக்கத்து கடை ஆக்சுவலாக. ஒவ்வொன்றா இந்த ஸ்க்ரூவை கழட்டினா தான், இந்த நட்டு போல்ட்டு கழட்டினா தான் அங்கே பாருங்க தெரியுதுங்களா. ஸோ ரைட் சைடு இருக்கிற ஃபோர்க்கு இப்போ கழட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு வர்றது கழட்டிட்டு அது ரெண்டுமே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ உள்ளே வந்து ஆல்ரெடி இருக்கிற ஆயிலை எடுத்துட்டு ஸோ மறுபடியும் 4 கையில் வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அங்கே மெக்கானிக் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. கூட ஹெல்ப்பர் வெளியே போயிருக்காரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணவர்னு சொல்லிட்டு அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வச்சாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. சாஃப்ட்வேர் வந்து தான் மறுபடியும் வேலையை ஆரம்பித்தாங்க எனக்கு. ஸோ இது ஒன்று வண்டி பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோ 110 ட்ரம். ஆக்சுவலாக இதில் டிஸ்க்கு ட்ரம் ரெண்டுமே வருது. நான் ட்ரம்மு வாங்கியிருந்தேன் டிஸ்க் எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு. இது வந்து BS6. ஸோ ஐட்டம் கிடைக்கிறது ரேரு. இது வண்டி அவ்வளோ மூவிங்கும் இல்லை, பட் நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குது. ஸோ பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ஒன்லி ஜென்யூன் பார்ட்ஸ் நம்ம சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் கிடைக்கும். ஹீரோவில் வேறு எங்கேயும் கிடைக்காது. லோக்கல் ஐட்டம் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் இது கிடைக்கிறதில்ல. மற்ற வண்டிங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஏதாவது வேறு கம்பெனி பிராண்ட்லேருந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதில் டைரெக்டாக எல்லாமே ஹீரோலேருந்தே வரணும். பட் காஸ்ட்லி, ரேட் அதிகம். பட் என்ன இருந்தாலும் ஒரிஜினலாக கிடைக்கிது நம்மளுக்கு, அது ஒரு சந்தோஷம். ஏர் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு 5300 ரூபா கிட்ட ஆகிடுச்சு. லேபர் 2200. ஸோ இது மெட்டீரியலுக்கு மட்டுமே 3200 சம்திங் ஆகிடுச்சுங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது நாங்கள் 5400 சம்திங் ஆகிடுச்சு. சிலதெல்லாம் கணக்கில் சேர்த்தலை, சின்னது ஐட்டம் வாங்கினது அது இதெல்லாம். ஸோ ஹேண்ட் ரப்பரு, கிளர்ச்சி பிளேட் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ ஃப்ரண்ட் இது ஃபுல்லு டிஸ்அசம்பிள் பண்ணால் தான் ஸோ அந்த கோன் செட்டு வெளியே எடுக்க முடியும். கோன் செட் அப்பப்போ வண்டி போயிட்டு பள்ளத்தில் விட்டால் சத்தம் வரும், டப்புன்னு சத்தம் வரும். ஸோ அதை சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அந்த கோன் செட்டை வெளியே எடுக்கணுன்னா ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டூமு வெளியே எடுக்கணும். ஸோ அந்த 2 கோன் செட்டு வெளியே எடுத்தால் தான் இது வந்து அது காட்டுறோம் பாருங்கள். அது கோன் செட் இது ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு அதை கையில் வச்சுருக்க பார்த்தீங்களா, அதுதான் கோன் செட்டு. அதில் வந்து லைட்டாக பெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு அதை பாருங்கள் பெண்ட் எடுக்கிறாரு பாருங்கள். லைட்டாக பெண்ட் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த கோன் செட்டு உள்ளே ஒரு 2 வாஷர் மாதிரி இருக்கும். அந்த வாஷரை வந்து அவர் வெளியே எடுக்கணும். ஸோ வெளியே எடுத்துகிட்டு பாருங்கள், இது புதுசு கோன் செட்டு. அதிலே க்ரீஸு எல்லாமே ஃபுல் செட்டோட வந்துடும் கம்பெனியோடது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி ஆல்ரெடி பழசை வெளியே எடுத்துகிட்டு இது பாருங்கள் ஃபோர்க்கு உள்ளே ஆயில் இருக்கும். ஸோ அந்த பழைய ஆயிலெல்லாம் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிற ஆயிலெலாம் வெளியே எடுத்துடணும். புது ஆயில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி வச்சுட்டு அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வடிகட்டுறாங்க. ஸோ இது செகண்டு ஃபோர்க்கு. இது ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஆயில் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதில் ஸ்ப்ரிங்கும் இங்கே வச்சுருக்காங்க. ஸ்ப்ரிங்கும் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம பிரேக் பண்ணும்போது க்ளீனாக இருக்கும். அந்த ஆயிலெலாம் வெளியே எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். நல்லா கருப்பாக இருந்தது. 1 வருஷம் ஆகிடுச்சு இல்லைங்களா. அது சீட்டுக்கிட்ட எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வச்சுருந்தாங்க. எங்கே மிஸ் ஆகிடுதோன்ட்டு நான் அங்கேயே இருந்தேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 10-20 வண்டி சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்க. சின்ன கடையாக இருந்தாலும் கஸ்டமர் அதிகம். இது பாருங்கள் ஆயில் டப்பா. இது அந்த ஆயில் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஊற்றிட்டு இருக்காங்களே, அதுதான் ஃபோர்க் ஆயில். அந்த பழைய ஆயிலை எடுத்துகிட்டு இது 160 ml ஊற்றணுமா இதில். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது. கரெக்டாக 160 ml இதில் வந்து ஃபில் பண்ணால் தான்
அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஜாஸ்தியாக ஊற்றினா லீக் ஆகும், கம்மியாக ஊற்றினா சீக்கிரம் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகுது. ஏர் உள்ளே போனோடனே அது லூப்ரிகண்ட் ஆகுது பாருங்கள். ஸ்ப்ரிங்கை போட்டாச்சு, இப்படி பண்ணணும் அவங்க. ஸோ இப்படி பண்ணால் தான் ஆயில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் லூப்ரிகண்ட் ஆகும். இது செகண்ட் ஃபோர்க்குக்கு மறுபடியும் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ 160 ml கம்பல்சரி, ஒரு ஃபோர்க்கு 160 ml இருக்கணுமா இந்த ஆயிலில். நான் 750 ml வாங்கியிருந்தேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் சேம் ஃபஸ்ட்டு ஃபோர்க்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுவாங்க. எல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, டைம் பாஸ் ஆச்சு. வீட்டில் இருந்தால் என்ன பண்ண போகிறோம், லீவு தான் ஆக்சுவலாக. ஸோ வண்டி பக்கத்துலேயே இருந்து ரெடி பண்ணுறதும் ஒரு இது தான். போர் அடிச்சுது, அப்படியே வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ இதையும் பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது, டைம் பாஸ் இருந்தது. இது கோன்செட் லைட்டாக பெண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் க்ரீஸ் தடவி பக்கத்தில் இருக்க பாருங்க பால்ஸ், அதெல்லாம் உள்ளே போட்டு மறுபடியும் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணணும். அது அந்த ஹெல்ப்பர் பாய் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு அவர். ஸோ நம்ம கஸ்டமர்ன்றதுனால நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டாங்க அவங்க. சப்போர்ட் இல்லாமல் தான் நிற்கிது பாருங்கள், இங்கே கையில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஸ்பேனர், அவங்களோட ஸ்பேனரு. ஸோ அதை உள்ளே விட்டு அந்த என்னோடய டூம் லைட்டை வந்து ஹேண்டில் பேரை வந்து சப்போர்ட் அதை வச்சு நிறுத்தியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபோர்க்கு இதெல்லாம் முன்னாடி இருக்குது. கண்டினியூஸாக பாருங்கள், இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டரும் போயிருக்கு, சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். மற்ற இண்டிகேட்டர் நல்லா இருக்குது. ஸோ இது ஒன்று டேமேஜாக இருக்கிறதுனால இது ஒன்று மாற்ற சொல்லியிருக்கேன். அது ஒன்றும் வரல, மார்க்கெட்லேருந்து ஐட்டம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடை தான் நான் பக்கத்துலேயே இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே ஜென்யூன் பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் இங்கே, எல்லா வண்டிக்கும் கிடைக்கும் இங்கே. ரீசனபிள் பேர் தான், ஹோல்சேல் கடை. இது பாடி, லெஃப்ட் அண்ட் ரைட் பாடி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அப்படி பாருங்கள், ஸ்டைல் யூனியன் பக்கத்துலேயே தர்பூசணி கடை இருக்கும். போயிட்டு தர்பூசணி சாப்பிட்டுட்டு அவரையும் கூப்பிட்டு போயிருந்தேன் மெக்கானிக்கும். ஸோ அவரும் ஒன்று சாப்பிட்டாரு. அங்கே இருக்கு பாருங்கள் தர்பூசணி கடை, அங்கே சாப்பிட்டுட்டு அவன் இன்னொரு பையன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம் நாங்கள். ஸோ இது பாருங்கள், உள்ளே இந்த வாசர் ஒன்று இருக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று. அந்த பழசு அது ரெண்டத்தையும் எடுக்கணும், கோன் செட்டோட ஜாயிண்ட் அது. இது பார்த்துவோம். இது எதுக்காகன்னா, இப்போ பேஷன் ப்ரோ வண்டி யார் யார் வச்சுருக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க, லேபர் எவ்வளோ, பேர் பார்ட்ஸோட காஸ்ட் எவ்வளோ வருது, ஸோ எல்லாமே இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. பேஷன் ப்ரோ மட்டும் இல்லை, எல்லா வண்டிக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரூபா முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட்டு ப்ரைஸும் சேம் தான், லேபரும் சேம் தான் வரும். இது கோன் செட்டுக்கு மட்டுமே 1100 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே வந்து டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு 2 வாஷரை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கு ஆயில் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஆயில் உங்களுக்கு 440 வந்துருந்தது ஃபோர்க் ஆயில். ஹேண்டில் பேர் 500. ஸோ இந்த ஒர்க் பண்ணுறவங்க உள்ளே இருக்குது பாருங்கள் ஒரு வாஷர், அதை எடுக்க முடியல. ஸோ ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி சுற்றில அடித்தார். அப்புறம் என்னென்னமோ பண்ணி ஃபைனலாக அது கீழே விழுந்துடுச்சு. என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார், ரொம்ப ஹார்டாக இருந்தது ஆக்சுவலி. அவங்களும் நல்லா தான் பண்ணாங்க, ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க, நீட்டாக இருந்தது ஒர்க்கு. சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணுவேன் இவங்கக்கிட்ட, பட்டு இவ்வளோ பெரிய ஒர்க்கு ஆக்சுவலாக ஒரு நாள் ஆச்சு. ஸோ அங்கேயே உட்காந்தாலும் க்ளீன் நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஒர்க்கு நீட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருந்தது, பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுனால ஸோ பண்ணி தானே ஆகணும். உங்களுக்கு 160 வந்துருந்தது இண்டிகேட்டர், ஒரு சிங்கிள் இண்டிகேட்டர் 160 ப்ளஸ் ஒயரோட வந்துடும் உங்களுக்கு புதுசு. செயின் ஸ்ப்ராக்கெட் உங்களுக்கு 750 தான் வந்தது, ஃபுல் செட்டே வரும் உங்களுக்கு. செயின் அது முன்னாடி பின்னாடி 2 ஸ்ப்ராக்கெட் அது எல்லாமே சேர்த்து ஃபுல் செட்டாக தான் வரும், செப்பரேட் வராது. அது ஒன்று பண்ணியிருந்தோம். ஹேண்டில் பேர் 520 சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஹேண்டில் பேர் வந்து 520 ஆச்சு. ஸோ இது 4 கையில் வந்து உங்களுக்கு 440 வந்தது ஆயிலு. கோன் செட் வந்து உங்களுக்கு 870 அது வந்து இருந்தது.
ஸோ இது பாருங்கள், ஒரு அலைன்மெண்ட் பண்ணுறாரு பாருங்கள். இதில் அந்த வாஷரை வந்து கரெக்டாக உள்ள மேலே கீழே 2 இடத்துல ஃபில் ஆகணும். அந்த எக்யூப்மெண்ட் அதுக்காக வச்சுருக்காங்க. அந்த டூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது க்ளீனாக அதுக்காக வச்சுருக்காங்க. மேலே ஒரு வாஷர், கீழே ஒரு வாஷர், 2 க்ளீனாக அந்த இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ நான் வண்டி முன்ன இந்த வண்டி பார்த்திங்களா எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இன்ஜின் இல்லாத வண்டி, புது மாடல். இது சர்வீஸ்க்கு தான் வந்திருந்தது. நிறைய வண்டி இவங்க ரெடி பண்ணுறாங்க. எல்லா மாடல் வண்டி, பேட்டரி வண்டி விட்டுட்டு மற்ற எல்லா வண்டியும் இவங்க ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள், தக்கு செட்டு அந்த வாஷர் போட்டாச்சு, புதுசு பால்ஸோடு வரும் பாருங்கள். அதுதான் ரொட்டேட் ஆகிறது. நம்ம ஹேண்டில் பேர் ரொட்டேட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அதுதான். அதுக்கு க்ரீஸ் அவங்கக்கிட்டே இருந்தது. ஆக்சுவலாக அந்த பேக்கெட்லேயே வந்துருந்தது, பட் இவங்கக்கிட்ட இருந்ததும் கம்பெனி க்ரீஸு. ஸோ நல்லா வேலை செய்யும், லைஃப் வரும். ஸோ க்ரீஸ் தடவுனதுக்கப்புறம் என்ன கோன் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது அந்த பையன் ஹெல்ப்பர் பையன் சொல்லியிருந்தீங்களா, அங்கே வந்துட்டாங்க. அங்கே பிடிச்சிருக்காங்க பாருங்கள், ரைட் சைடில் அந்த டூமை ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ மேலே கீழே எல்லாம் ஆயில் போட்டுட்டு இதை பாருங்கள் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்கள். அவர் மார்க்கெட்டில் போயிட்டு எனக்கு 2 ஐட்டம் தேவையாக இருந்தது, அவர் போய் வாங்கிட்டு வந்தார். ஸ்பார்க்கு ஒன்று, கிளர்ச்சி வயர் ஒன்று சொல்லியிருந்தேன், அது கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு 10 கடை இருக்குது ஆக்சுவலாக. சும்மா இல்லை, உண்மையாக தான் ஒரு 10 கடை இருக்குது. ஸோ அதில் ஒரு கடையில் போயிட்டு அவர் வாங்கிட்டு வந்தார், அவங்க கடையிலேயே. க்ரீஸ்லாம் நல்லா எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணியிருந்தாங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் தான், இயர்லி ஒன்ஸ் தான் சர்வீஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் கோன் செட் ஏன் பெண்டாக இருந்ததுன்னா, ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது சிக்னலில் போயிட்டு ஒருத்தன் கிராஸில் வந்துட்டான். அவன் ஆக்சுவலாக ராங். எங்களுக்கு க்ரீன் சிக்னலாக இருக்கும்போது அவன் இந்த பக்கம் வந்து ரெட் சிக்னல் ஆக்சுவலி அவனுக்கு. ஸோ வந்ததுனால நானும் மூவ் பண்ண உடனே இமிடியேட்டாக போய்ட்டு சைலன்சருக்கு டச் ஆகிட்டு கோன் செட்டு பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போவே 1900 கொடுத்து பண்ணேன். பட் அது ஃபஸ்ட்டு இடத்துல பண்ணும்போது அவங்க சரியாக பண்ணலை. ஸோ இது இவங்கக்கிட்ட ஒன்றா பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு கோன் செட்டெல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். மறுபடியும் அது லேபர் சார்ஜ் ஆகும். ஒரே டைம் பண்ணால் ஓரளவுக்கு ஏதோ கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாம் ஒரே டைமில் வேலை ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் சொல்லியிருந்தேன் நான். இங்கே பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஹெல்ப்பர் வேணும். ஆக்சுவலாக 4 பேர், 2 பேர் லீவில் இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வண்டிங்க நிறைய வண்டிங்க பெண்டிங் இருக்குது. வர்ற வண்டிங்க அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. இண்டிகேட்டர் லாஸ்ட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். வெயில் இருந்தது ஓரளவுக்கு. இப்போ தான் லைட்டாக ஈவினிங் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 4:30 என்னமோ டைமு. அது வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன் நான். தர்பூசணி சாப்பிட்டு வந்தோம் போயிட்டு. ஒரு செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போது. ஸோ ஆயிலெல்லாம் ஃபில் பண்ணனால இந்த ஸ்பார்க்கு இது தான் கிடைக்கல. ஸோ அவர் போயிட்டு அவங்களோட இன்னொரு பிரான்ச்சில் போய், மார்க்கெட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கே போய் வாங்கிட்டு வந்தார் வேலை செய்கிறவர். பாருங்கள், இது ஆயில் ஃபில் பண்ணியாச்சு. ஸ்பார்க்கு அதெல்லாம் பழைய ஐட்டமு. ஸோ ஃப்ரண்ட் அது மட்கார்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. வண்டி இது ஓரளவுக்கு நல்லா மைலேஜ் கொடுக்குது. 110cc பேஷன் ப்ரோ. ஸோ நல்லா இருக்குது. பட் அவ்வளோ மூவிங் இல்லை இது வண்டி. ஃபெயிலியர் மாடல்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரியாது. எனக்கு ஸ்டார்டிங்கில் இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது வண்டி. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் மினிமம் 45-50 கிலோமீட்டர் வருது எனக்கு. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வீலை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. 2 கோன் செட்டு போட்டாச்சு. ஸோ ட்ரம் இருக்கிற இடத்துல நீட்டாக பாருங்கள், எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்கள். அதில் அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ புகை வருது. ஸோ அந்தளவுக்கு டஸ்ட்டாக இருந்து அதெல்லாம் க்ளீனாக பண்ணுறாங்க வேலை. நெக்ஸ்ட்டு வீல் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர் ஒர்க் பெண்டிங் இருக்குது. ஆயில் சேஞ்ச் பண்ணணும். டைம் ஆகிட்டே இருக்குது. அவங்க நிதானமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல் டயர்டாகிட்டாங்க மெக்கானிக்கு. ஸோ அதுதான் வீலை கனெக்ட் பண்ணுற ராடு. அது பெரிய போல்ட்டு.
ஃபுல்லாக எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு மெக்கானிக்ஸ் அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10-20 பைக் ரெடி பண்ணுறாங்க. எல்லா மாடல் ரெடி பண்ணுறாங்க பேட்ரி வண்டி விட்டுட்டு. ஸோ வெளியே யாரெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வராங்களோ ஜஸ்ட்டு செயின் ஃபிக்ஸ் பண்ணுறது, மிரர் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம் பக்கத்துலேயே கடை இருக்குது. பக்கத்தில் வாங்கிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மெயின் ரோட்டில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஜென்யூன் பார்ட்ஸ் பக்கத்து கடையில் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பண்ணி கொடுக்குறது ஜஸ்ட் அவங்க 50-70 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அமௌண்ட் ஓரளவுக்கு ரீசனபிள் தான். பட் ஒட்டுக்கா இவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி தோணுச்சு. 2320 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 2200 கொடுத்தேன் நான். பட் ஒர்க்கு நீட்டாக இருந்தது. ஸோ வீலெல்லாம் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரேக்கு கரெக்டாக இருக்கா, 1-2 தடவை பிடிச்சி பார்த்து டைட் பண்ணிவிட்டு அதோட விடலை. ஃபைனலாக வண்டி ரெடி ஆனதுக்கப்புறம் வண்டி அவங்க ஓட்டி பார்த்துட்டு மறுபடியும் வந்து கிளர்ச்சி கரெக்டாக இருக்கா, பிரேக்கு கரெக்டாக இருக்கா, ஸோ அதெல்லாம் மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி க்ளீனாக கொடுத்தாங்க. லாஸ்ட்டில் நான் ஓட்டி பார்த்தேன் வண்டி. ஒர்க்கு நீட்டாக இருந்தது. பட் டைம் ரொம்ப டிலே. 1 டே எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் 9 மணிக்கு போனவன் நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். ஸோ செக் பண்ணி பார்க்குறாங்க பிரேக் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லூஸ் பண்ணி மறுபடியும் பிரேக் செக் பண்ணி மறுபடியும் டைட் பண்ணுறாங்க. இந்த வண்டி பேஷன் ப்ரோ யாரெல்லாம் வச்சுருக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது 2020 வாங்கின பைக் இது. எனக்கு இதுவரையும் நல்லா தான் இருக்குது வண்டி, எந்த பிரச்சனையும் இல்லை. மந்த்லி சர்வீஸ் பண்ணால் சின்னதாக தான் தெரியும். ஸோ நான் இயர்லி ஒன்ஸ் பண்ணுறதுனால இது எனக்கு ஒரே டைமில் பெருசாக இருக்குது. அவ்வளோ எதுவும் போகல. அது கோன் செட் பெண்டாக இருந்ததுனால கோன் செட் சேஞ்ச் பண்ணோம். ரிமைனிங் நீங்கள் வீல் ரப்பர் எப்படி தான் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இது ரைட் சைடு கிளர்ச் இது அதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அந்த ஹேண்டில் பார் பெண்டு இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதனால் அது கம்ப்ளீட்டாக எல்லாம் டிஸ்அசம்பிள். எல்லாம் நீங்கள் மிரரு, ஹார்ன் செட்டு, லெஃப்ட்டு கிளர்ச்சு, ரைட்டு பிரேக்கு, ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சிலேட்டரு, வயரு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அவங்க டிஸ்அசம்பிள் பண்ணால் தான் ஸோ அந்த ஹேண்டில் பாரை வந்து வெளியே எடுக்க முடியும். புது ஹேண்டில் பார் கீழே வச்சுருக்காங்க. அந்த ஹேண்டில் பார் எடுத்துகிட்டு ஸோ இது புதுசாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்தது, அவரால் எடுக்க முடியல. லெஃப்ட்டு ரப்பர் ரொம்ப டைட்டாக இருந்தது. அது ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துடுங்க, ஆக்ஸா பிளேட் வச்சு அறுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போய்ட்டு ஒன்று ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான் ஒன்று. ஸோ 100 ருபீஸ்க்கு 2 வந்து பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்கக்கிட்டேயே. ரைட் சைடாக நம்ம ஈஸியாக எடுத்துட்டாரு. பட் லெஃப்ட் சைடு ஃபுல்லு பட் ரொம்ப கஷ்டங்க பாருங்கள். மறுபடியும் இந்த வயர் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண மறுபடியும் அவனுக்கு ரிமூவ் பண்ணி இங்கே இருக்கு பாருங்கள். இதை ரிமூவ் பண்ணி அந்த வயரை உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணால் ரைட் சைடு கிளர்ச்சி எக்ஸலேட்டர் வயரை வந்து உங்களுக்கு வெளியே வரும். எல்லாம் புது அனுபவமாக இருந்தது. எல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லைங்களா. நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் லைஃப்பில். இது எனக்கு வேணாம் சம்மந்தம் இல்லை அப்படிலாம் எதுவும் நினைக்கக்கூடாது. எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஒரு நாலேஜ் தான். ஸோ டூம் லைட் கழட்டினோடனே அவர் ரைட் அண்ட் லெஃப்ட் கழட்டுறதுக்கு அவருக்கு ரொம்ப ஈஸியாக வசதியாக இருந்தது. ஸோ வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய 2வது வீடியோ ஆக்சுவலி. ஸோ என்ன கண்டென்ட் தேடுறதுன்னு கிடச்சேன். இதே ஒரு கண்டென்ட்டு தானே, வண்டி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி வச்சுருவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ஐட்டம் எப்படி வாங்குறாங்க, எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வீடியோ பலாப்பழம் போட்டிருப்பேன். ஸோ அந்த வண்டியை ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த பலாப்பழத்தை அறுத்து இப்போ தான் சாப்பிட்டுட்டு இப்போ தான் ஏப்பம் வந்துச்சு, பிரேவ் வந்தது. வீடியோ முன்ன பின்ன இருந்தால் பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஷ்னல் யூடியூபர் இல்லை நான், இப்போ தான் ஸ்டார்டிங்கு. எல்லாம் ஒரு நாலேஜ் தான் இல்லைங்களா, எல்லாம் கற்றுக்கணும். நீங்களும் அப்படியே தான். நான் எந்த வீடியோவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வீடியோக்கு லைக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், ரப்பர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட்டு கிளர்ச் ரப்பர் வந்து லெஃப்ட் சைடு
கிளர்ச் இது ரைட் சைடு ஆக்சிலேட்டரு. ஸோ அதோட ரப்பர் கிடச்சிருந்தது, அதையும் வாங்கிட்டேன் புதுசாகவே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு. ரொம்ப டைம் எடுத்துடுச்சு அங்கேயே. பாருங்கள், ஆயில் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன், ஆயில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சொட்டது பார்த்தீங்களா. ஸோ அது அலைன் கீ வச்சு ஜஸ்ட் 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணவங்களுக்கு ஹேண்டில் பார் செப்பரேட்டாக வந்துடும். ஸ்க்ரூ மெதுவாக ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கார் அவர். ஸோ பழைய ஹேண்டில் பார் எடுத்துட்டார். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ பழைய ஹேண்டில் பார் செப்பரேட்டாக வச்சாச்சு. ஸோ அலைன்மெண்ட் பார்க்குறாரு பாருங்கள், 3 விரல வச்சு அலைன்மெண்ட் பார்க்குறாரு. ஸோ அவங்களுக்கு என்ன கணக்கு இருக்கோ தெரியல, 3 விரல வச்சு பார்த்தாரு, ஏதோ சரி இருக்குது போல். அப்படியே வச்சு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அலைன் கீ வச்சு. ஸோ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஹேண்டில் பார் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரிமைனிங் அதில் என்னென்ன கனெக்ட் ஆகிருந்துச்சோ, ஹாரன் செட்டு, லெஃப்ட்டு கிளர்ச் பிரேக்கு, கிளர்ச் ஒயரு, ஆக்சிலேட்டர் ஒயரு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது கிளர்ச் லிவர்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் பெண்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அது வேண்டான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியிருக்காரு பாருங்கள். அந்த கிளர்ச் லிவர் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ புது லிவர் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஜஸ்ட்டு 90 ருபீஸ் அது. ஸோ அது ஒன்று சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. டயர் தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க, இப்போதைக்கு காஸ்ட்டு ஜாஸ்தியாகுது வேணான்னு சொல்லிவிட்டு. அந்த 2 மந்த் வரைக்கும் ஓடுன்னு சொன்னாங்க. ஸோ 2 மந்த் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதே மாதிரி ஏன் வீடியோ எடுக்கிறீங்க என்னன்ட்டு கேட்டார் ஒரு மெக்கானிக்கு. ஸோ இந்த மாதிரி நான் யூடியூப் வச்சுருக்கேன், அப்போ தான் வீடியோ போகிறேன்னு சொன்னேன். ஸோ அவரை எனக்கு காட்டினார், இருந்த பாருங்கள் இந்த மாதிரி நானும் யூடியூப் சேனல் 3 வருஷம் முன்னாடி கிரியேட் பண்ணேன், ஒரு வீடியோ போட்டு அதோட விட்டேன்னு சொன்னார். நான் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் சேனல் காட்டினார் எனக்கு. ஸோ ஃபைனலாக ஆயில் ஃபில் பண்ணுற டைம் வந்துடுச்சு. ஆல்ரெடி ஹோண்டா கம்பெனியோடது 1 லிட்டர் ஆயில் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது பாருங்கள், ஆயில் எவ்வளோ கருப்பாக இருக்குது. ஆக்சுவலாக 2500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணோம். நான் 3500 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ரொம்ப பிளாக்காக இருக்குது பாருங்கள், ஆயில் ரொம்ப யூஸ் ஆகிடுச்சு, ரொம்ப பிளாக்காக இருக்குது. அப்பப்போ சேஞ்ச் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு ஒயிட் கலராக இருக்கும் ஆயில், பட் நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது வண்டி இன்ஜின்கிட்ட சவுண்டு வரும் ஆக்சுவலாக. ஸோ அது புது ஆயில் போட்டோன்னே ஆக்சுவலாக சவுண்டு டிஃப்ரெண்ட்டாகவே வரும். நான் நிறைய தடவை செக் பண்ணியிருக்கேன். ஸோ இண்டிகேட்டரும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தர் இருந்தார் இல்லைங்களா மெக்கானிக்கு. ஸோ ஒரு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது இவர் இண்டிகேட்டர் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஆயில் ஃபில் பண்ண போகிறார் பாருங்கள். அவ்வளோதான், இந்த ஆயில் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லா கடையில் ட்ரம்மு ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் 4 ட்ரம்மு காட்டியிருப்பேன் உங்களுக்கு, அதில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க அதை. ஸோ இந்த இடத்துல தான் அவங்களோட ஆயிலில் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ உள்ள ஏர் அடித்து என்ன இருக்கோ எவ்வளோ இருந்தாலும் ஒரு சொட்டு கீழே விழுது பாருங்கள். ஸோ க்ளீனாக அந்த மாதிரி பழைய ஆயில் ஃபுல்லாக வெளியே வந்துடும். புது ஆயில் ஃபில் பண்ணும்போது அது எதுக்கு பழசு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஏர் ப்ளோ பண்ணுறதுனால பாருங்கள் கீழே சொட்டாக வருது எவ்வளோ ஆயில். ஸோ இப்போ புது ஆயில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட் 1 லிட்டரு. இந்த கலர் எப்படி இருக்குது, வெளியே வந்த கலர் எப்படி இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்தளவுக்கு யூஸ் ஆகிருக்கு, அது ஹெவி பிளாக்காக இருந்தது. இது பாருங்கள் கோல்டிஷ் கலராக இருக்குது இது ஆயில்.
ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருந்தோம். அந்த வெளியே அந்த ஹோல் நாபு வரைக்கும் இருந்தது. 1 லிட்டர்ன்றதுனால அந்த நாபு வரைக்கும் இருந்தது ஆயிலு. ஸோ அது போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வண்டி நல்லா சவுண்டு நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக ரிசல்ட் நல்லா இருந்தது. ஃபில் பண்ணி முடிச்சிட்டாரு பாருங்கள். ஸோ பாருங்கள் வெளியே அந்த நாபு வரைக்கும் இருக்குது ஆயில். ஸோ ஃபுல்லாக 1 லிட்டர் ஃபுல் பண்ணியாச்சு. அதை டைட்டும் பண்ணிட்டார் க்ளீனாக. ஸோ ஃபைனலி பாடி லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 பாடியை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஜாக்கப்சர் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அது எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் க்ரீஸ் போட்டு விட்டுருக்காங்க. செயினுக்கும் ஆயில் விட்டுருக்காங்க. புது செயின் இல்லைங்களா. உங்கள்கிட்ட யார்கிட்ட ஃபேஷன் ப்ரோ வண்டி இருக்கோ ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். சூப்பர் ஆயில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுட் ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கெல்லாம் ஆயில் எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணுறாங்க. கிக்கரு ஸோ வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ மிரர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹேண்டில் பேருக்கு ஒர்க் ஆனதுனால மிரர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் கண்டினியூஸாக ஒருத்தர் என் வண்டிக்கிட்ட இருந்ததுனால வேலை கொஞ்சம் சீக்கிரம் ஆச்சு. ஆஃப் டேயில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஜாக்கப்சர் இருக்கிற இடத்துல அவுட் சைடு ஒரு கொக்கி வரும். நம்மளுக்கு ஏதாவது பேக்கோ எதோ எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்தது. ஸோ அதை டைட் பண்ண சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. இந்த ரைட் சைடு ஜாக்கப்சருக்கு வெளியே ஒரு ஹூக்கு போடும் எல்லாருமே, ஏதாவது பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்கு அது கொஞ்சம் வெயிட் வச்சு லூஸ் இருந்தது. அதையும் டைட் பண்ண சொல்லியிருந்தேன். டைட் பண்ணியிருந்தாங்க. இதை அந்தளவுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரொஃபஷ்னல் வீடியோ ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே தான் கற்றுக்கணும். ஸோ லைட் ஒரு மாதிரி டிம்மாக இருந்துச்சு. செக் பண்ண சொல்லியிருந்தேன். லைட்டு ஓகே சரியாக இருக்குது. ஒரு தடவை ஆன் பண்ணி காட்ட சொல்லியிருந்தேன். அதுவும் போயிருந்தால் சேஞ்ச் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது நல்லாயிருக்கு. அப்புறம் இண்டிகேட்டர் செக் பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னு. இந்த இண்டிகேட்டர் தான் சேஞ்ச் பண்ணது லெஃப்ட் சைடு. எல்லாமே ஒர்க்காக இருக்குது. ஃபைனலாக சீட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 95% ஒர்க் ஆகிடுச்சு. என்னோடய வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரெடி. ஸோ இப்போ வந்து அவர் வண்டி ஓட்டி பார்க்க எடுத்துகிட்டு போகிறாருங்க. எல்லாம் சரியாக இருக்குன்னு சொன்னார். நெக்ஸ்ட் இது வந்து பாலிஷ். ஸோ எல்லாமே வாட்டர் வாஷ் ஃபஸ்ட்டே ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக பாலிஷ் கொடுப்பாங்க. ஸோ வண்டி உங்களுக்கு புது வண்டி மாதிரி இருக்கும் லுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டே பாலிஷ் போட்டு வேலை பண்ணால் எல்லா இடத்துலையும் க்ரீஸ் இதெல்லாம் ஆகும். க்ளீனாக ஒரு மிஷினில் வச்சு எல்லா இடத்துலையுமே பாலிஷ் பண்ணியிருந்தார். வண்டி நல்லா நீட்டாக வாசனையாக இருந்தது. அந்த பாலிஷ் அந்த க்ரீம் வந்து நல்லா வாசனையாக இருந்தது. எல்லா இடத்துலையும் சுற்றி பாலிஷ் போட்டிருந்தார் அவர். தெரியுதுங்களா. ரொம்ப நேரம் எல்லா இடத்துலையுமே எல்லா சின்ன மூலமுடுக்கு எல்லாமே அது ஸ்ப்ரெட் ஆகும். அது அந்த காற்று ஃபோர்ஸுக்கு எல்லா இடத்துலையுமே போகும் அது. ஃபைனலாக எனக்கு வண்டி கிடச்சிடுச்சு. 1 டே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அமௌண்ட் 5500 சம்திங் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 1 இயர் ஒன்ஸ் பண்ணுறதுனால